ஹலோ மக்களே. இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள போக போறோம். சரியா சொல்லணும்னா ஒரு 1800 வருஷத்துக்கு முந்தைய பண்டைய தமிழகத்துக்கு. சங்க காலம் எப்படி இருந்தது, சோழர்களோட வீரம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத ஒரு பிரம்மாண்டமான நாவல் நமக்கு கண்முன் நிறுத்துது. சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடுவோம். சாண்டில்யன் எழுதின யவனராணி நாவலோட அந்த பிரம்மாண்டமான உலகத்தை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இந்த நாவலோட ஆரம்ப காட்சி இருக்கே, சீரியஸா சொல்றேன், மெய்சில் இருக்க வைக்கும். குடகு மலையிலிருந்து காவிரி நதி சீறி பாய்ந்து வந்து கடலோட கலக்கிற இடம். இருட்டு, மேகமூட்டம், படு பயங்கரமான ஒரு நள்ளிரவு நேரம். இந்த மாதிரியான ஒரு விறுவிறுப்பான பின்னணியில தான் கதை ஓப்பன் ஆகுது. நம்ம சோழர் படையோட உபதளபதி இளஞ்செழியன் நிலா வெளிச்சத்துல பூம்புகார் கடற்கரையில அமைதியட்ட தனியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனோட கால்ல ஏதோ ஒன்று தட்டுப்படுது. என்னடான்னு குனிஞ்சு பார்த்தா கடல் அலைகளால அடித்து வரப்பட்ட ஒரு மயக்கமடைந்த மாபெரும் அழகி. அவ சாதாரண பொண்ணு கிடையாது, ஒரு மர்மமான கிரேக்க ராணி. எப்படி ஒரு அறிமுகம் பாத்தீங்களா? இந்த மர்மமான வருகை நடந்த பூம்புகார் கடற்கரை தான் நம்ம கதையோட முதல் களம். இது சும்மா கற்பனை கிடையாதுங்க. நிஜமாவே அப்போ கிரீக்க ரோமானியர்களோட கடல்வழி வர்த்தகம் சக்கப்போடு போட்ட ஒரு ரொம்பவே பிஸியான துறைமுகம் அது. இப்ப இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு மாபெரும் உலகத்தை உருவாக்குன அந்த ஆசிரியர், வரலாற்று நாவல்களின் மன்னன் சாண்டில்யன், அவர் யாரு, அவரோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? 1910ல பாஷ்யம் ஐயங்கார் அப்படிங்கிற பெயர்ல பிறந்த இவரோட வாழ்க்கை பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. காலேஜ் படிக்கிற காலத்திலேயே சுதந்திர போராட்டத்துல ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சுதேசமித்திரன், ஹிந்துஸ்தான் டைம்ஸ்னு பத்திரிகை துறைக்குள்ள நுழைஞ்சாரு. இந்த பத்திரிகை அனுபவம் தான் அவர் ஒரு தலைசிறந்த எழுத்தாளரா மாத்துச்சு. 1960களில் குமுதம் மேகசின்ல யவனராணி தொடரா வந்தப்போ அதோட வரவேற்பு சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. 1987 அவர் இறந்துட்டாலும் இன்னைக்கும் அவரோட எழுத்துக்கள் உயிர்ப்போட தான் இருக்கு. ஒரு சுதந்திர போராட்ட வீரர் எப்படி ஒரு புகழ்பெற்ற நாவலாசிரியரா மாறினாருன்னு யோசிச்சு பாருங்க. சாண்டில்யன் ஏன் ஸ்பெசிஃபிக்கா வரலாற்று நாவல்களை எழுதினாருன்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. அவரோட நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு கிடையாது. நம்ம பண்டைய தமிழகத்தோட பெருமைகளையும் இலக்கியங்களையும் இன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுக்காக அவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் இந்த கற்பனை கலந்த காதல். அந்த சுவாரஸ்யம் மூலமா நம்ம சரித்திரத்தையும் சங்க இலக்கியத்தையும் ரொம்ப இயல்பா எல்லார் மனசுலையும் பதிய வச்சிட்டாரு. சரி, இதுக்கப்புறம் கதை எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு சாதாரண மீட்டு படலம் எப்படி கண்டங்கள் விட்டு கண்டம் தாண்ட ஒரு பிரம்மாண்டமான கதையா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தளபதி இளஞ்செழியனோட பயணம் இருக்கே, அது ஒரு மிகப்பெரிய சாகச பயணங்க. ஃபர்ஸ்ட் அந்த பூம்புகார்ல கிரேக்க ராணியை காப்பாத்துறான். அடுத்த சில நாட்கள்லயே எதிரிகள் கிட்டிருந்து தப்பிச்சு ஆபத்துல இருக்கிற 11 வயது இளவரசன் கரிகால் சோழனையும் காப்பாத்துறான். கதை இதோட முடிஞ்சுதான் நினைச்சா இல்லவே இல்ல. அங்கிருந்து கடல்ல கடற்கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு கானா நாட்டுக்கு, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஏமன் ஓமன் பகுதிக்கு அடிமையா பிற்கப்படுறான். அங்கேயும் தன்னோட புத்திசாலித்தனத்தால தப்பிச்சு திரும்பவும் தமிழகம் வந்து ஒரு மாபெரும் போர்ல இறங்குறான். கற்பனை பண்ணி பாருங்க, எத்தனை கண்டங்கள், எத்தனை திருப்பங்கள். ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோ இருந்தா அதுக்கு ஈக்குவலா ஒரு வில்லன் இருக்கணும்ல. அவன்தான் டைபீரியஸ். இவன் சும்மா சாதாரண போர்வீரன் கிடையாது, ரொம்பவே கொடூரமான அதே சமயம் அதிபுத்திசாலியான ஒரு கிரேக்க கடற்படை தளபதி. தமிழகத்துல ஒரு வெல்ல முடியாத கோட்டையை கட்டி பல மைல் தூரத்துக்கு ஈட்டிகளை வீசுற பிரம்மாண்டமான எந்திர கோபுரங்களை நிறுவி சோழ நாட்டையே பிடிக்க பிளான் பண்றான். சோழ பேரரசுக்கே இது ஒரு மிகப்பெரிய எந்திர மற்றும் இராணுவ அச்சுறுத்தல். இந்த மாபெரும் சவாலை நம்ம இளஞ்செழியன் எப்படி முறியடிக்க போறாங்கிறது தான் கதையோட மெயின் ட்விஸ்ட். இந்த மாபெரும் போருக்கு நடுவுல இளஞ்செழியனோட லைஃப்ல 2 முக்கியமான பெண்கள் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரு பக்கம் கிரேக்க தேசத்து யவனராணி. இவ ரொம்பவே வலிமையான, லட்சியம் நிறைஞ்ச ஒரு ஆளுமை. இளஞ்செழியன் மேல அளவற்ற காதல் கொண்டவள். இன்னொரு பக்கம் நம்ம பூவழகி, பக்கா தமிழ் மரபுல வந்த ஒரு உறுதியான, விசுவாசமான காதலி. இந்த 2 வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்ட பெண்களின் முரண்பாடுகள் இளஞ்செழியனோட அரசியல் மற்றும் எமோஷனலான முடிவுகளை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது இந்த நாவலோட மிக முக்கியமான அம்சமாகும். இவ்ளோ நேரம் நாம பார்த்தது ஒரு கற்பனை கதை மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான வரலாற்று உண்மை ஒளிஞ்சிருக்குங்க. அதைத்தான் நாம் அடுத்து பார்க்க போறோம். முன்னாடியே நான் சொன்னல, இளஞ்செழியன் தீயில கருகிய கால்களோட ஒரு சிறுவனை காப்பாத்தினான்னு. அந்த 11 வயது சிறுவன் வேற யாரும் கிடையாது, பிற்காலத்துல கல்லணையை கட்டின மாபெரும் மன்னன் கரிகால் சோழன். ஆம், அதே திருமாவளவன் தான். இந்த இளவரசனோட உயிரை காப்பாத்தி அவனை அரியணையில ஏத்துறது தான் இந்த ஒட்டுமொத்த கதையோட வரலாற்று அடித்தளமே. ஒரு கற்பனை காவியத்துக்குள்ள எப்படி ஒரு மாபெரும் வரலாற்று நாயகனோட இளமை காலத்தை பிளெண்ட் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? கரிகால் சோழனை மட்டும் வச்சு அவர் நிறுத்தல. இந்த விறுவிறுப்புக்கு நடுவுல எக்கச்சக்கமான வரலாற்று தகவல்களையும் ரொம்ப நுட்பமா உள்ள கொண்டு வந்திருக்காரு. அந்த காலத்து புகார் நகரத்துல நடந்த மாபெரும் கிரேக்க ரோமானிய கடல்வழி வர்த்தகம்,
பட்டினப்பாலை மாதிரியான பழங்கால சங்க பாடல்களோட வரிகள், நம்ம தமிழர்களோட வியக்க வைக்கிற நீர் மேலாண்மை மற்றும் விவசாய முறைகள், அப்புறம் உறையூர்ல நடந்த அந்த சிக்கலான அரசியல் சூழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியா நாவல்ல சேர்த்திருக்காரு. நாம் ஒரு த்ரில்லர் படிக்கும்போதே நம்மளோட வரலாற்றையும் சேர்த்து கத்துக்கிறோம். இது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்குன்னு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்த இந்த நாவல் இன்னைக்கும் எப்படி ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன கால வாசகர்கள் கூட இந்த புக்கை எவ்வளோ கொண்டாடுறாங்க தெரியுமா? குட்ரீட்ஸ் தளத்துல போய் பாத்தீங்கன்னா கல்கியோட பொன்னியின் செல்வன் மாதிரியான புகழ்பெற்ற நாவல்களுக்கு ஈக்குவலா டாப் 5 லிஸ்ட்ல ஷாண்டிலியனோட கடல் புறாவும் நம்ம யவன ராணியும் கெத்தா இடம் பிடிச்சிருக்கு. 4.17 ரேட்டிங் வாங்கியிருக்குனா சும்மாவா? காலங்கள் மாறினாலும் இதோட இடம் அசைக்க முடியாதது. ஆனா எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிராது இல்லையா? வாசகர்கள் மத்தியிலையும் சில கலவையான விமர்சனங்கள் இருக்கு. ஒரு பக்கம் நாவல்ல வர்ற ரொம்ப வலிமையான பெண் கதாபாத்திரங்களையும் அந்த சங்க காலத்து உலக அமைப்பையும் சும்மா கொண்டாடுறாங்க. அந்த சஸ்பென்ஸும் தேசபக்தியும் எல்லாரையும் ஈர்க்குது. ஆனா இன்னொரு பக்கம் சில வாசகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வர்ணனைகள் ரொம்ப நீளமா போகுது, காதல் பகுதிகள் இழுவையா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் சினிமாத்தனமான மசாலா அம்சங்கள் கதையோட வேகத்தை குறைக்கிறதாவும் புகார்கள் இருக்கு. குறைகள் இருந்தாலும் இது கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு படைப்பு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 1282. இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. 2 பாகங்களா வந்த இந்த புத்தகத்தோட மொத்த பக்கங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோ வெயிட் இருக்கும். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை இந்த புக்கு சுமந்துட்டு இருக்கு. ஒரு தடவை இந்த புத்தகத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா இந்த 1282 பக்கங்களும் உங்களை ஒரு மாய உலகத்துக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடும். நீங்களும் இளஞ்செழியன் கூடவே பூம்புகார் கடற்கரையில நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஃபைனலா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். வரலாற்று உண்மைகளையும் மனச மயக்கிற கற்பனையையும் இப்படி பிரம்மாண்டமா இணைக்கிற இந்த யவனராணி நாவல் நம்ம பண்டைய தமிழக வரலாற்றை கத்துக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த நுழைவாயிலா? வெறும் வரலாற்று புத்தகங்களை படிக்கிறதை விட இது போன்ற நாவல்கள் உங்க மனசுல அதிக தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்களே சிந்தியுங்கள். நன்றி.